அம்மா, நீ அன்புள்ள ஜாதகம், பாஷுள்ள ஜாதகம், இறக்கமுள்ள ஜாதகம், மற்ற உதவி ஜாதகம். உனக்கு 2 குழந்தை இருக்குது இல்லையா? ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கான். அம்மா, நீ சொல்லாம நான் சொல்ல ஜோசியம்மா. நீ சொல்லி என்ன சொல்லிட்டு நீ சொல்லியா சொன்ன நானு? ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குது இருக்கா? உங்க வீட்டுக்கார குடும்பம் நல்ல மகிழ்ச்சியா வாழ்ந்துனே இந்த குடும்பம் நல்லா இருந்தீங்க. கையில பணப்புழக்க வசதி வாய்ப்புகள் நல்லா வந்தது. வீடு மனை கையில நல்ல புள்ளெல்லாம் வாய்ப்பா அந்த எண்ணெயிலா எல்லாமே இருந்தது. எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒண்ணுமே இல்ல. வாகன கட்ட குடும்பம் இல்ல, வட்டி கட்ட முடியல, நகை நட்ட முட்டம் இல்ல. நீங்களே ராஜா, நீங்களே மந்திரி, உங்க அறிவு கொண்டே முன்னுக்குற முயற்சி பண்ணி எல்லாத்தையும் தோத்துட்டீங்களா? கூட்டுக்காருக்கு 2 பொண்டாட்டி மாதிரி. ஒரு அர்த்தம் பொண்டாட்டி, அவர் பொண்டாட்டிக்கிட்ட அர்த்தம் பொண்டாட்டி. உண்மையை சொல்லுமா? உண்மைதான். அர்த்தம் பொண்டாட்டிக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணுக்குதா? பொண்ணு ஒண்ணு பையன் ஒண்ணு இருக்கு. உங்களை மாதிரி இருக்குது. அர்த்தம் பொண்டாட்டி பசங்களே ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிற சூழ்நிலை வந்துச்சு. ஒரு ஏதோ வசியம் பண்ணி மருந்து வச்ச மாதிரி புத்தி மாறி போய் கட்சியில பொண்டாட்டி பாஷெல்லாம் பிள்ளைங்க பாஷை எல்லாமே எல்லாத்தையும் வெத்துட்டாரா? உங்க பக்கமே பாஷெல்லாம் போயிடுச்சு. இப்ப போவேன்னா உங்க பணத்தை பல லட்சம், ஒரு 20 லட்சம் 30 லட்சம் மேல பணம் வந்திருக்கும். ஏதாவது சொத்துக்கு தேவை வித்தார உங்க வீட்டுக்கார? ஒரு வீடு வித்து பாப்பா கல்யாணத்துக்காக வச்சிருந்தாங்க. இப்ப அர்த்தம் பொண்டாட்டி பசங்களும் கொடுத்துட்டாரு. அர்த்தம் பொண்டாட்டி பசங்களும் கல்யாணம் பண்ணிட்டாரு. அந்த சொத்து பத்து வித்ததையும் அதையும் அர்த்தம் பொண்டாட்டி கொடுத்துட்டாரு. அதையும் கொடுத்துட்டாங்க. ஆக மொத்தல போனா வீட்டுக்கார கூப்பிடலாம் ஆசை. ஐயோ, நம்ம வீட்டுக்காரச்சே இத்தனை வருஷம் நம்ம வீட்டை வாழ்ந்தாரு, இத்தனை புள்ள 2 புள்ள ஒரு பையனை ஒரு பொண்ணை பெற்றாரு, நம்ம வீட்டுக்கார நம்ம வீட்டை வரணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனீங்க. அவங்க வீட்டுக்கு போனோடனே அவங்க வீட்டு அதாவது கூத்தியார் புள்ள, அந்த கூத்தியார் புள்ள ஒன்று அடிச்சு வெட்டிட்டான். மண்டையிலே அடிச்சு சாவடிக்கிற மாதிரி வச்சுட்டா ஓடியாண்டீங்க. வீட்டுக்காரர் முறை பாத்துக்கிறாரு. என்னடா நம்ம பொண்டாட்டி கூத்தியார் புள்ள அடிக்கிறான், நம்ம பொண்டாட்டி அடிக்கிறான் பாத்துக்கிறோமேன்னு சொல்லிட்டு மனசாட்சியில கல் மனசு மாதிரி அப்படியே சம்பிச்சு போயிட்ட. ஓன அழுத்திட்ட இடத்துல. இது மாதிரி உலகத்திலும் யாரும் செய்ய மாட்டான். தான் பொண்டாட்டி உணர்த்த அடிக்கிறான்னா எந்த ஒரு ஆன்மவனும் சும்மா இருக்க மாட்டான். உண்மையா இல்லையாமா? தான் பொண்டாட்டி ஒருத்தன் அடிக்கிறான்னு சொல்லிட்டு தத்தியாவது கேட்டிருப்பான். அதை கூட என்னன்னு கூட கேட்கல, எதுவுமே கேட்கல. அப்படியேதான் நின்னுந்தாங்க. கூத்தியார் பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டான். அதால தாங்கிக்க முடியல. உன் பொண்ணுக்கு இப்போ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற வயசாயிடுச்சு. இருக்கிற நகட்டெல்லாம் அவர்கிட்ட ஆம்புலன்ஸ் நம்பி கொடுத்துட்ட. இருக்கிற பணத்தை வித்த பணத்தையும் அவர் பேர்லயே பேங்க்ல போட்டுட்டாரு. அதாவது இப்ப உன்னை அனாதைய விட்டாரு. இப்போ கடங்காரியே நிக்கிறப்போ ஒரு கூலிக்கு வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்துற. அவர் சம்பாதி குடுக்கத்தையும் கூத்தியாரு தான் கொடுத்துக்கிறார். கூத்தியாரு பசங்களுக்கு கொடுத்துக்கிறார். கூத்தியாரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாரு. பெத்த பொண்ணு கல்யாணம் பண்ணல. பெத்த பொண்ணு நகை வாங்கி கூத்தியார் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாரு. பெத்த பொண்ணுக்கு சேர்த்து வச்சு இந்த படத்தை வச்சு கூத்தியார் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாரு. இது மாதிரி உலகத்தில் நடக்குமான்னா அது உங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு கேவலமா நடந்துக்கினாரு கூட்டுக்கார். அதுல இருந்து திருத்தி வீட்டுக்கார் வரணும். உங்க பேச்சை கேட்கணும். உங்க பொண்ணுக்கு பிள்ளைக்கு அப்பனா கல்யாணம் பண்ணணும். பொண்டாட்டி இந்த பாஷை வரணும். அவர் வசியம் பண்ணி உங்களை விட்டு பிச்சுட்டா. உங்க பிள்ளைகளையும் உங்க பொண்ணையும் உங்களையும் பிச்சுட்டா. அடுத்தவங்க பொண்டாட்டி பிறந்ததுதான். அவர் தூரம் இவருக்கு பிறகுல அடுத்தவன் யாருக்கோ பிறந்தது. அது என் பிள்ளைன்றான் வீட்டுக்காரன். அந்த பிள்ளைங்களும் ஈனமானம் கட்டு எங்க அப்பான்னு சொல்லுங்க. எங்க அப்பா நீ கூப்பிடாதன்னு சொல்லு. அதாவது எவனுக்கோ பிறந்தது அது எங்க அப்பான்றான். அதாவது இவங்க வேற ஒருத்தர் பிறந்த புள்ள. அதாவது அவங்க அம்மா வச்சதுனால எங்க அப்பான்றான். ஏன்னா ஏமாத்தி அந்த பணம்லாம் லட்சங்கள்ல 30 லட்சம் மேல பொண்ணுக்கு கூட தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டாரு. அந்த நகை நட்டை வச்சு தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டாரு.
வர வருமானத்தை வந்து நம்ம அம்மாவுக்கு நம்ம கொடுக்குறாரு. ஆமா இந்த பணத்துக்காக எதுவெல்லாம் செய்வான்றது இந்த கலியுகத்துல நடக்குது இல்லையா? ஆமாம். நான் சொல்றதா உண்மையா பையம்மா? உண்மைதான் உண்மைதான், நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அதாவது உங்க ஜாதகம் அது மாதிரி, உங்க சாமுதிரியம் அது மாதிரி, உங்க கிரகம் அது மாதிரி. அதுதான் எங்களை ஜோசியத்தை முன்கூட்டி அறிந்து வரக்கூடிய ஆபத்து வரக்கூடிய கண்டத்தை முன்கூட்டி அறிஞ்சு இதெல்லாம் நிவர்த்தி பண்ணீங்கன்னா அந்த பிரச்சனை வந்திருக்காது. என்கிட்ட முன்னாடி வந்தா நான் சொல்லியிருப்பேன், அம்மா ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டிருக்கேன்னு சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து நகை கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருப்பேன். மூணாவது வந்து வசித்தை தடுத்து நிறுத்திருப்பேன். நாலாவது வந்து போனா ஒரு காவல் நிறுத்த ஒரு புகார் அளிச்சு இந்த அம்மா வந்து போனா எங்க குடும்ப வாழ்க்கையை கெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் நீங்க எதுவுமே செய்யல. எதுவுமே செய்யல. பயம் தைரியம் குறைவு. அந்த வீரத்தீரம் இல்ல, உன் பிள்ளைங்க இல்ல, உன் பொண்ணுக்கு இல்ல. ஆமா ஏமாளின்னு வீட்டுக்காரர் புத்திக்கினா இருந்தேன். ஆமா ஏமாளின்னு தான் சொல்றாங்க. கடைசியில பொண்டாட்டி நம்பிக்கை மட்டும் அர்த்தம் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கும் அர்த்தம் பொண்டாட்டி பசங்களுக்கும் கல்யாணத்தை பண்ணிக்கின்னு ஒரு ஜாலியாகிற வயசு சின்ன பொண்ணு இருந்தா கூட பரவாயில்ல, யாருக்கும் ஒரே வயசு தான். ஆமா 2 பேருக்கும் ஒரே வயசு. ஏதோ ஒரு சின்ன வயசு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்கினா சரிப்பா, பொண்டாட்டி வயசாகி போச்சு, இன்னும் சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கினா கூட ஏதோ ஒரு நப்பாசியில போயிட்டாரு திருத்திக்கலாம்னு சொல்லலாம். உங்க ஏக வயசு உள்ள அர்த்தம் பொண்டாட்டி அவருக்கு அர்த்தம் பொண்டாட்டி வச்சுக்கிறாரு. அவங்க அப்பா இருக்க மாட்டாரு, இறந்துட்டாரா? அவர் இறந்துட்டாரு. அப்பதான் ஆம்பளை ஈஸி. எந்த ஒரு ஆம்பளையும் பொண்டாட்டில அர்த்தம் பொண்டாட்டி ஏன் கவரை பண்றாங்கன்னா ஆம்பளையா இல்லைன்னா உடனே பூந்துருவாங்க. ஒரு சில பொம்பளைக்கு நான் செய்யும் இது மாதிரி ஆம்பளையை ஏமாத்திடும். அர்த்தம் பொண்டாட்டி அர்த்தம் ஆம்பளைய அர்த்தம் குடும்பத்தை கெடுத்து ஏமாத்திக்கிது போ. ஒரு சில ஆம்பளைங்க என்ன செய்வாங்க, அது ஆம்பளை இல்லைன்னா அடுத்த குடும்பத்தை கெடுத்துருவாங்க. அந்த பொண்டாட்டி கிட்ட வாங்கி வந்து இந்த பொண்டாட்டி கொடுத்துருவானுங்க. ஆனா உங்களுக்கு ஆப்போசிட்டா நடக்குது. இது மாதிரி இது கலியுகம். அப்ப எங்களை ஜோசியரை பார்த்து இது முன்கூட்டி அறிஞ்சு இதெல்லாம் வந்து தடைப்பட்டது. அதான் ஜோசியம் 6 மாசத்துக்கு ஒரு வருஷம் ஜோசியம் பார்க்கணும். நீங்க எந்த ஜோசியம் பார்க்கல, நீங்க எதுவுமே பாப்பீங்க. நீங்களே ராஜா, நீங்களே வந்து எப்படி பாப்பீங்க? அதான் இழந்துட்டு அப்போ நிக்கிறீங்க, நெத்த நிக்கிறீங்க. இதெல்லாம் ஆலோசனை. ஜோதிடம் என்பது ஆலோசனை, ஜோதிடம் என்பது தீர்வு. தெரியுது, இப்பதான் தெரியுது. ஜோதிடம் தீர்வுமா? வரக்கூடிய ஆபத்து வரக்கூடிய பிரச்சனையை முன்கூட்டியே அறிஞ்சு சொல்றதா ஜோசியம். எப்படி நீ முன்கூட்டியே சொல்ற? நான் மந்திரம் பண்ணா மாயம் பண்ணா இல்ல உங்களை பார்த்தனா நீ எந்த ஊரு தெரியுமா, நீ சொந்த பந்தமா இல்ல உங்க ஊரா, நீங்க சொல்லி நான் சொல்றேன். இப்போ இல்ல இல்ல சொல்லமா? இல்ல நீங்க சொல்லாம சொல்றானே. ஆமா. அப்ப நீங்க சொல்லாம சொல்றேன்னா வரக்கூடிய ஆபத்து முன்கூட்டியே சொல்லி இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுக்க மாட்டான். சொல்லிருப்பீங்க. சொல்லுனா சொல்ல மாட்டேனமா? சொல்லிருப்பீங்க. அப்ப இந்த பிரச்சனை அவனுக்கு வந்திருக்குமா? வந்திருக்காரு. அதுதான் ஜோதிடம் பார்க்கணும். நிறைய பேர் மேதாவி மாதிரி பேசுவான். அடப்பா ஜோசியர் ஏமாத்துறீங்க. அந்த ஜோசியர் ஏமாத்துற ஜோசியர் வேற, நான் கொடுக்குற ஜோசியர். நான் 3500 கோயில் மேல திருப்பணிகள் செய்து சிலைகள் தந்து அண்ணாசு கும்பாட்சமான ஜோசியர். எதுக்காக சொல்ல வரேன்னா, நடந்து போச்சு, இனி நடக்குது நல்லமா நடக்கணும். எங்க வீட்டுக்காரர் எங்கிட்ட வந்து சேரணும். என் பொண்ணுக்கு என் பிள்ளை கல்யாணம் பண்ணணும். என் வீட்டுக்கார சம்பாதித்த வருமானம் என்கிட்ட கொடுக்கணும். அந்த பொம்பளை விட்டு விலகணும். அதெல்லாம் சர்வசாதாரண மந்திர வசியம் நான் பண்ணாத ஜோசியிட்டார். நடராஜ பத்தி பாடலை படி சித்திரை பரவ ஜோசினார். சிவமகா மந்திரம், நவகிரக மகா மந்திரம், மலையாள மாந்திரி போதி, கைரேக சாஸ்திரம், விவாக சாஸ்திரம், பிரபஞ்ச உற்பத்தி, நவகண்டாடும் போன்ற மந்திர ஜோதி நூலை சித்திரை பரவ ஜோசினார். என்னால முடியாது, எதுவுமே கிடையாது. நீங்க நான் சொல்ற ஜோசியில உண்மைன்னா நான் செய்கிற பரிகாரம் உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா? இல்ல உண்மையாதான் இருக்கும். நான் சொல்றது உண்மையா பொய்யாமா? உண்மைதான். நீ யாருன்னு சொல்லாமே நான் சொல்றேன்னா நான் சொல்ற ஜோசி உண்மையா பொய்யா இருக்குமா? உண்மைதான். அப்ப நான் செய்கிற பரிகாரம் வேலை செய்யுமா செய்யாதா? வேலை செய்யும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அந்த பிரச்சனை தீர்வு எடுத்துறேன். போதுமா? சரிங்க. உங்க வீட்டுக்காரர் உங்கள்கிட்ட வந்து சேர்ற மாதிரி பண்ணுற போதுமா? வெளியே போக முடியல. வெக்கப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, ஓன்னு ஆடுறாங்க. எங்க அப்பா இது மாதிரிலாங்கிறாரு, கூத்தியார்கிட்ட போய் மாட்டினாரு. உங்க பசங்க கிட்ட பண்ண திரும்பி பார்க்க மாட்டார், போய் கூப்பிட்டு வர மாட்டார். சொல்லுமா? உண்மைதான். அதாவதுமா, தன்னுடைய கடமையை ஒழுங்கா செய்துட்டு கூட சரி பொண்டாட்டி உடம்பு சரியில்லப்பா ஒரு நாளை சரியில்லை அப்படின்னா கூட ஒரு ஏதோ தப்பு பண்ணிட்டாரு திரும்பி வந்துட்டான்னு சொல்லலாம்.
பொண்டாட்டி பிள்ளைங்க ஒண்ணுமே செய்யல. பொண்டாட்டி பிள்ளைங்க ஒரு டாக்டரை படிக்க வச்சோ, ஒரு ஜட்ஜா படிக்க வச்சோ, ஒரு நல்ல வண்டி வாகன காரு பாகனை உருவாக்கிட்டோ, ஒரு பெரிய நிலைமை உருவாக்கிட்டு தன்னுடைய கடமையை ஒழுங்கா செய்யிட்டு கூட ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு சொல்லலாம், திருத்தி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். உங்களை ஒண்ணுமே செய்யாம அனாதையா விட்டுட்டு ஒரு பிள்ளையாச்சே பொண்ணாச்சேன்னு சொல்லிட்டு ஒரு கல்யாண காட்சியோட பண்ணி வைக்காம, ஒரு சொத்து பத்தி சேர்த்து வைக்காம, நல்லா படிக்க வைக்காம, ஆமா. இப்ப அனாதை மாதிரி விட்டுட்டு அம்போ நிக்கிறார். ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட், 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட், 26ஆம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம், 27ஆம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம், 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89.